என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கேன். சரி கையை காட்டு. என்ன பண்ற பவித்ரா? அந்த நோட்டை இப்படி கீழே வை கொஞ்சம். ரொம்ப வலிக்குதா? வலி இல்ல பவித்ரா, அதான் காயம் ஆறிடுச்சே. ஆ, டாக்டர் இந்த ஆயின்மெண்ட்டை 4-5 நாளைக்கு போட சொன்னாங்க. இரு. நல்ல வேளை கத்தி ஆழமா படல. கொஞ்சம் ஆழமா பட்டிருந்தாலும் என்ன ஆயிருக்கும்? பவித்ரா, ஐஸ்வர்யா கொண்டுனா நான் ரொம்ப எமோஷன் ஆயிடுவேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ இமோஷனல் ஆக நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கோ சூர்யா. இப்போ உனக்கு ஐஸ்வர்யா மட்டும் இல்ல, நான் இருக்கேன். என் வயித்துல நம்ம குழந்தை வேற இருக்கு. அதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இனிமே நான் கவனமா இருக்கேன். அதையே சொல்லிட்டு இருக்காத. எவ்வளவு சந்தோஷமான விஷயம்லாம் நடந்திருக்கு தெரியுமா? ஐஸ்வர்யா ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து நம்ம கடை பத்தி சோஷியல் மீடியால வீடியோ எடுத்து போட்டால, இப்போ வரைக்கும் 10 கால் வந்துடுச்சு. நம்ம ஏரியால இருக்க கம்பெனிக்கே வந்து காஃபி கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. 2 பேரும் ஆர்டரே கொடுத்துட்டாங்க பவித்ரா. எப்படி சூர்யா கொண்டு போய் கொடுக்க முடியும்? நீதான் கடையிலயும் நிக்கணும், நீதான் காஃபியும் கொண்டு போய் கொடுக்கணும்னா எப்படி 2 வேலையும் பண்ண முடியும்? பேசாம நான் வேணா அப்பாவை கடைக்கு வர சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பவித்ரா. 2 பசங்களை வேலைக்கு போடுவோம். டெலிவரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கடையில் சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீ நானும் சர்வ் பண்ண தேவையில்ல. ஆனா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா சூர்யா? இப்போ போதுமான பணம் வருது பவித்ரா, தாராளமாக கொடுக்கலாம். அப்புறம் இந்த பிஸ்னஸில் முக்கியமான விஷயமே நாமளே நின்று எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. வேலை செய்யறதுக்கு ஒரு டீமை உருவாக்கிட்டு அடுத்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், ஒரே ஷாப்போட நின்றுவோம். அம்மா கால் பண்றாங்க. அம்மா. சூர்யா, என்னடா தூங்கிட்டியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரிடா. மா, என்னம்மா இது சாரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்கள் இன்னும் தூங்கல, அக்கௌண்ட்ஸ் தான் எழுதிட்டு இருக்கோம். டேய், மணி என்னாச்சு? இப்ப போய் அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற? என்ன கூட அந்த பொண்ணையும் உட்கார வச்சு அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கியா? அத்தை, நான் படுத்துட்டேன் அத்தை. பவித்ரா, நான் நம்பிட்டேன், நிஜமாவே நம்பிட்டேன். போதுமா? என்னம்மா இது? இது என்ன விளையாட்டா என்ன? வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா வளரணும்னா நேரத்துக்கு தூங்கி ஆகணும். நீ ரெஸ்ட் எடுக்கிறது தான் முக்கியம், புரிஞ்சுதா? சரி சொல்லுங்கம்மா, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்கீங்க? அது சொல்றேன், ஆனா சூர்யா நீ தட்டாம கேட்கணும், சரியா? என்னம்மா? ஒண்ணு இல்லடா, உன் கடைக்கு ஒரு 2 நாள் லீவ் விட்டுரு. ஏமா? தாத்தா நம்ம எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாரு. வேண்டுதல் நிறைவேற்றணும். அதனாலதான் நீயும் பவித்ராவும் வரணும். மா, நீங்க சொல்றது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நாங்க எப்படிமா அங்க வர முடியும்? அப்பா சம்மதிப்பாரா? அதெல்லாம் தெரியாமையா பேசுறேன்? இங்கிருந்து ஒன்னா போறது கஷ்டம் தான், பண்ண முடியாது. ஆனா நீங்க 2 பேரும் நேரா கிளம்பி அங்க வந்துருங்க. அப்பாக்கு தெரியாம நான் அப்பப்ப வந்து உங்களை பாத்துக்கிறேன், பேசிக்கிறேன், சரியா? அப்பாக்கு தெரிஞ்சா கோவப்படுவாருமா. இப்பதாம்மா நம்ம வீடே கொஞ்சம் சந்தோஷமா வேற இருக்கு. அத நாங்க டிஸ்டர்ப் பண்ணுமா? டேய் சூர்யா, இத பாரு, சமாளிச்சுக்கலாம்டா. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு நீங்க 2 பேரும் அவசியம் வரணும். ஏன்னா இப்ப பாரு, நீ புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க, பவித்ராவும் முழுகாம இருக்கா. சாமியை நீங்க பாத்துட்டு போனா ரொம்ப நல்லது. அதுக்காக தாண்டா சொல்றேன், பாத்துக்கலாம். என்னடா சூர்யா, சொல்லு. சரிம்மா, நீங்க எவ்வளவு சொல்றீங்க, அப்புறம் எப்படி நாங்க வராம இருக்க முடியும்? கண்டிப்பா வரோமா? சரிடா, அப்போ நாம அங்க பாக்கலாம். இது பாரு, 2 நாள் தங்கிட்டு வர மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சரி, அவளை மாத்திரை எல்லாம் மறக்காம எடுத்துட்டு வர சொல்லு.
சரிம்மா. அப்போ நாங்க காலையில கிளம்பிடுறோம். ஆ ஆ சரி, நான் வச்சிடுறேன். சரிம்மா. சூர்யா, கோயிலுக்கு போறது நல்லதுதான். அதுவும் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போறது ரொம்ப நல்லது. அதான் அத்தை மாமா ஐஸ்வர்யா எல்லாரும் போறாங்கல்ல, அத்தையே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, நாம போயிட்டு வந்துடலாம் சூர்யா. ம். ம். இது யார் தெரியுமா? என்னோட அப்பா. பொண்டாட்டி இறந்ததுக்கு அப்புறம் கூட வேற ஒரு பொண்ணை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம உத்தமரா வாழ்ந்தாரு, வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு தடவை சென்னைக்கு வரும்போதும் உங்களை எங்கேயாவது பாத்திர முடியுமான்னு என் மனசு தேடிக்கிட்டே இருக்கும். சமீபமா உங்களை பார்க்கணுங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த தடவை உங்களை பார்க்க முடியும்னு நினைச்சேன். அதனாலதான் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியறதுக்காக வரையறதுக்கு கொடுத்தேன். ஆனா அந்த ஐயர் வீட்டுக்கு வந்து அந்த விஷயத்தை என் பொண்ணுக்கு முன்னாடியும் என் மருமகனுக்கு முன்னாடியும் சொன்னப்ப நான் எப்படி நடுங்கி போயிட்டேன் தெரியுமா? என் பொண்ணு வார்த்தைக்கு வார்த்தை என்ன ராமர்னு சொல்லிட்டு இருக்கா. நான் அவளுக்காகவும் அவளோட அம்மாவுக்காக மட்டுமே வாழ்ந்ததா அவ நம்பிட்டு இருக்கா. அந்த நம்பிக்கையில அவளுக்கு அந்த பெருமையும் கம்பீரமும் இருக்கு. அந்த நம்பிக்கைய வாழ்க்கையில இந்த கட்டத்துல நான் உடைக்க விரும்பல. உங்களை பத்தின எண்ணம் என் மனசு அறுக்குதுதான். அதுலயும் மலர பத்தின எண்ணம் மனசுல பாரமா வலிக்குது. அதனால ஆனாலும் தாங்கிக்கத்தான் வேணும். என் பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க முடியாது. என் மருமகன் பேரன் பேத்திக்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க முடியாது. இந்த ஜென்மத்துல நான் உங்களை சந்திக்க வேண்டாம். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். அது மட்டும்தான் இப்ப என்னால பண்ண முடியும். என்ன மன்னிச்சிருங்க. சந்துரு, எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வைக்க? அது ஒரு 6 செட் எடுத்து வை. 6 செட்டா? என்ன விளையாடுறியா? இருக்க போறது 2 நாள், அதுக்கு எதுக்கு அவ்வளோ ட்ரெஸ்? ஏய், வில்லேஜுக்கு போறது ஒன்றும் சும்மா கிடையாது. நம்ம சிட்டியில் எவ்வளோ கெத்துன்னு காட்டணும்ல. அதுக்கு ஒரு 5-6 செட் எடுத்துட்டு போனாதான் நல்லா இருக்கும். அடிக்கடி கொடைக்கானல், ஏற்காடு, ஊட்டி எல்லா பிளேஸ்க்கும் போயிருக்கேன். ஆனா வில்லேஜ் பக்கம் போனதே இல்லை. இப்போ உன் கூட வரத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. என்னாச்சு சந்துரு? இல்ல, ஏற்காட்டை பத்தி நினைச்சு பார்த்தேன். நீ இங்க வந்து அதே மாதிரி சண்டைலாம் போட்டுட்டு இருக்க மாட்டேல்ல?
ஏய் என்னாச்சு ஸ்வேதா? ஏற்காட நான் மறக்கலடா. நான் எப்படி அதை மறப்பேன்? அங்கதான் நான் முதல்ல உன்னோட லவ் அண்ட் கேரை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உன் புத்தி சண்டைய மட்டும் ஞாபகம் வச்சிருக்கல. போடா. ஏய் ஸ்வேதா, சாரிடி. நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். இனி நீயே விரும்பினாலும் நான் சண்டை போட மாட்டேன். ம். இப்ப இருக்கிற நிலையில என் மைண்ட் ஃபுல்லா வேற தாட்ஸ் தான் இருக்கு. ஆ? அப்படியா? ம். என்ன தாட்? சொல்லு. நம்ம குழந்தைங்களை பத்தி தான். ஏய் நிஜமாவா? நீ கவலையே படாத. எங்க ஊர் கோவில் ரொம்ப விசேஷமானது. அங்க நம்ம வேண்டுதலை வைப்போம். நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். நிஜமா தான் சொல்றேன் ஸ்வேதா. அம்மா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. சரி, குழந்தைங்கன்னு சொன்னியே, அது என்ன கணக்கு? கணக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம். ஒரு சந்துரு ஒரு ஸ்வேதா வேணும், அவ்வளவுதான். ஓ வாவ், சூப்பர். எங்க ஊர் சாமி தயவால நிச்சயமா உன் ஆசை நிறைவேறும். ம்? சாரி 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 சாரி, நம்மளோட ஆசை நிறைவேறும். ஓகேவா? ம்? சரி, அப்புறம் மறக்காம அந்த வாட்ச் கட்டிக்கோ, சரியா? சரி. அண்ணே கிளம்பிட்டீங்களா? என்ன இருந்தாலும் பெரியவங்க பெரியவங்க தான். நீங்க கிளம்பி தயாரா இருக்கீங்க பாருங்க. இந்த பொறுப்பு இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கா பாத்தீங்களா? ம்ஹும். ஐஸ்வர்யா, பிரியா, சந்துரு, ஸ்வேதா, பொன்னி, சீக்கிரம் கிளம்பி வாங்க, நேரம் ஆகுது பாருங்க. ஆ வந்துட்டேன் நீ. ராகு காலத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு புறப்படணும்னு சொன்னா யாராவது கேக்குறாங்களா? ஐயோ திட்டாதீங்க, வந்துட்டேன். சரி, நீ வந்துட்ட. ராஜாராம் எங்க? அவரும் ஐஸ்வர்யாவும் ஆபீஸ் போயிருக்காங்க. போற வழியில பிக்கப் பண்ணிக்கலாம். ஆ சரி சரி. ஐயோ, எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? வந்தாச்சு. ஆ. எவ்வளவு நேரம்டா? அத்தை, கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். எங்களை திட்டக்கூடாது. ஆ சரி சரி. இந்த பொன்னி, இந்த தண்ணி எல்லாம் சூடு பண்ணி வச்சிருக்கேன், ஸ்நாக்ஸ் உள்ள வச்சிருக்கேன். வெளியில எதையும் வாங்கி கொடுக்க கூடாது, சரியா? உனக்கு சீரக தண்ணி தனியா வச்சிருக்கேன். ஏன் பவுனு, ஊருக்கு தானே போறோம், நீயும் கூட வரலாம்ல? எல்லாரும் போயிட்டா வீட்டை யார் பாத்துக்கிறது? நீ போயிட்டு வா, எனக்கும் சேர்த்து நீ வேண்டிக்க. அடுத்த வாரம் கூட நான் போய் பாத்துக்கிறேன். ஆ. ஏய் பிரியா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் ரெடி ஆகி வெளியில வந்துட்டோம். இப்ப மட்டும் நீ வரல, உன்னை வீட்ல பவுன் கூட விட்டுட்டு நாங்க மட்டும் போறோம். இதோ வந்துட்டேன். இப்பதான் வருது பாரு. தள்ளுங்க. ஏய், அத்தை, வர வர உங்க டார்ச்சர் அதிகமாகிட்டே போகுது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி முன்னபிட்ட லேட்டா வரதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஆ, அப்படின்னா அது என்ன ட்ரெண்டுன்னு எனக்கும் சொல்லி கொடுத்தனா நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்ல. ஐயோ, வர வர அன்னைக்கு ட்ரெண்டிங்ல வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு போல இருக்கு. சரி, போலாமா? போலாம். ஆ, நல்ல சகனம். கிளம்பும் போது யாரோட போனும் அடிக்குது பாருங்க. யாருன்னு பாருங்க. அது உங்க போன் தான். ஏன் போனா? ஐயோ, ஏதோ தூரத்துல கேக்குற மாதிரி இருந்ததே. ட்ரெண்டுக்கு வரணும்னா முதல்ல காதை ஷார்ப்பா வச்சுக்கணும் அத்தை. ஆ, சரி சரி. சும்மா இரு. இப்படி வாங்க. டாக்டர் கூப்பிடுறாரு, என்னன்னு கொஞ்சம் கேளேன். ஹலோ டாக்டர். விநாயகர் சாரோட ஒய்ஃபா பேசுறீங்க? இல்ல டாக்டர், நான் உங்க சிஸ்டர் பேசுறேன். ஒய்ஃப் பக்கத்துல தான் இருக்காங்க, சொல்லுங்க. மேடம், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும் மேடம். என்ன டாக்டர்? விநாயகர் சார் இன்னைக்கு காலையில இருந்து 2-3 தடவை கண்ணு முடிச்சிட்டாரு. ஓ அப்படியா, சந்தோஷம். இன்னைக்கு விநாயகர்
சார்கிட்ட ஒரு சின்ன மூமெண்ட் இருந்தது. few minutes அது நல்லாவே இருந்தது. யாராவது இங்க அவரோட வந்து இருந்தீங்கன்னா ஆ இன்னும் பெட்டர்மெண்ட் தெரியும்னு நம்புறேன். ஷியோர் டாக்டர், கண்டிப்பா. ஓகே மேடம், நான் வச்சிடறேன். தேங்க்யூ டாக்டர். பாத்தீங்களா நீ, கோயிலுக்கு போறதுக்கு கிளம்பி நிக்கிறோம், நல்ல செய்தி வந்திருக்கு. அத்தை, இனிமே உங்களோட கவலையெல்லாம் தீரப்போகுது. மாமா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாரு. சரி, அப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல இல்ல வேண்டாம்ப்பா. கடவுளுக்கு நீங்க எல்லாரும் நேர்ல போய் நன்றி சொல்லிட்டு வாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போறேன். விசாலம் சொல்றது சரிதான். கடவுள் இனிமே எல்லாம் நல்லது தான் பண்ணுவார். விசாலம் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கட்டும். நாம கோயில் விஷயத்தையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நாமளும் போய் பார்ப்போம். இப்பதான் மனசு தெளிவா இருக்கு. அந்த மனுஷன் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆனதுல இருந்து நான் நானாவே இல்ல. ஏதோ இந்த குழந்தைங்க தான் என்ன அப்பப்ப தேத்திக்கிட்டே இருந்ததுங்க. அண்ணி, எல்லாம் சரியா போயிடும். அப்போ நாம எல்லாரும் ஒண்ணு பண்ணலாமே, ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் அங்கிருந்து ஊருக்கு போலாமே. இல்ல இல்ல வேண்டாம் பொன்னி. கோயில் பூஜை ஒன்ன கூட நீங்க தவற விடாதீங்க. தெய்வத்துக்கு முன்னாடி நீங்க போய் நிக்கிற வரைக்கும் உங்க அண்ணனுக்கு நல்லதே நடக்கும். யோசிக்காதீங்க, கிளம்புங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிம்மா, பத்திரமா போயிட்டு நாங்க வாங்க. வரோம். ஆ கிளம்புங்கப்பா. இதை எடுத்துக்கோங்க. இந்தா நீ இதை எடுத்துக்கோ. ஓகே. புடி, பத்திரம். பத்திரம். பொடி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. கவனமா இரு. தாத்தா கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். வரேன் போ. பத்திரம் பொண்ணு, வரேன். ஜாக்கிரதையா இரு. அம்மா இங்க பாருங்கம்மா, இனிமே நம்ம வீட்ல நல்ல நல்ல செய்தியா வந்துகிட்டே இருக்கணும். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இனிமே கண்டிப்பா எல்லாம் நல்லதா நடக்க போகுது. ம். இங்கேதான் இந்த பொன்னியோட ராஜ்யம் நடக்குதா? இந்த கோயில்ல தான் பொன்னிய தலையில தூக்கி வச்சு ஆடுற வேலுச்சாமி தர்மகர்த்தாவா இருக்காரா? உன் ஆட்டம் பாட்டம்லாம் இந்த திருவிழாவோட முடிய போகுது பொன்னி. இதே ஊர்க்காரங்க முன்னாடி இதே கோவில்ல வச்சு உன்னை அவமானப்பட வைப்பேன். இது என் சபதம். ஓ, இதுதான் அந்த கோயிலா மேடம்? ரொம்ப விசேஷமான கோயிலா இருக்கும் போலயே. நல்ல டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. சூப்பரா வில்லேஜ் ஃபீல் இருக்கு. வணக்கம் மேடம். வாங்க மேடம். வணக்கம் வணக்கம், வணக்கம். வாங்க. வணக்கம் மேடம். நீங்க தானே மாயா மேடம்? ஆமா. நீங்க வருவீங்கன்னு ஏற்கனவே தகவல் வந்துருச்சு. ஆஹா. ம். உங்களை மாதிரி பெரியவங்க எங்க கோயிலுக்கு வரது ரொம்ப பெருமை மேடம். நான் மாயா, இவங்க என்னோட செக்ரட்டரி. இவங்க பூஜா, வணக்கம். அவங்க பார்கவி. வணக்கம் 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 வணக்கம். உங்க பயணமெல்லாம் சுகமா இருந்துச்சுங்களா? ஆ, கார்ல தானே வந்தோம், பத்திரமா வந்துட்டோம். கோயிலுக்கு வழியை சுலபமா கண்டுபிடிச்சிட்டீங்களாமா? வழியெல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. எங்க போகணும்னு போன்ல போட்டாலே அதுவே காமிச்சிடுதே. போன்லயே எல்லாம் தெரிஞ்சிருது. ஏதாவது சாப்பிடுறீங்களா? மோர் ஏதாவது கொண்டாட சொல்லவா? இல்ல, பரவாயில்ல. இந்த கோவிலை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாமே உங்க ஊர் அம்மன். நிறைய பேர் சொன்னாங்க. அதான் அப்பயே இந்த கோவில் திருவிழால கலந்துக்கலாமேன்னு வந்தேன். மேடம், எங்க ஊர் அம்மன் கிட்ட ஒரு விஷயத்துக்காக வேண்டி அது நடக்காம போனதா சரித்திரமே கிடையாது மேடம். நீங்க மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா வேண்டுனதை எல்லாமே தருவா எங்க அம்மன். அப்படி வேண்டதுக்காக தானே வந்திருக்கேன். சரிம்மா, சந்தோஷம். ம். மேடத்தை உள்ள கூட்டிட்டு போங்கப்பா. ஆ, நீங்களும் போங்க. சரிங்க. வாங்கம்மா. வணக்கம் பூசாரி. வாங்க ஐயா. பூசாரி,
இவங்க தான் மாயாம்மா. சரிங்க. சென்னையில மாயா மில்லுன்னு ஒரு பெரிய மில்லோட ஓனர். நம்ம அம்மனோட சக்தியை பத்தி கேள்விப்பட்டு நம்ம கோயிலை தேடி வந்திருக்காங்க. அவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. பார்கவி, பார்கவி, இந்தாங்க, இத திருவிழா செலவுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. என் மனசு என்னன்னு உங்களுக்கு போக போக தெரியும். இல்ல, சக்தி வாய்ந்த அம்மன்னு சொல்றாங்களே, சரி சும்மா போய் பார்க்கலாமே தான் இந்த கோயிலுக்கு வந்தேன். ஆனா உண்மையிலேயே இங்க ஒரு சக்தி ஓட்டம் இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. இந்த அம்மனோட அருள் எனக்கு முழுசா கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு நேர்த்திக்கடன் பண்ணலான்னு இருக்கேன். இந்த அம்மனுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் மதிப்புல வைர கிரீடம் சாத்தலான்னு ஆசைப்படுறேன். பெரியவங்க நீங்க அத மனமு வந்து ஏத்துக்கணும். சந்தோஷம் இல்லையா? 1 கோடி மதிப்பாமா? அம்மா, இவ்வளவு பெரிய காணிக்கை யாருமே பண்ணதில்லம்மா. எங்க ஊர் அம்மன் உங்களை சகல சௌபாகியத்தோட வைக்கும்மா. ரொம்ப பாராட்டாதீங்க. நான் இனிமே தான் என் வேலையே ஆரம்பிக்க போறேன்.